தமிழக பாரதிய ஜனதா தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலையை பார்க்கலாம். ஏற்கனவே வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க வேண்டும் என்று சொன்னவர்களின் பெயர் சேர்க்கப்படாமல் சென்ற சட்டமன்ற தேர்தலில் உள்ள பட்டியலின் படியே தான் தேர்தல் நடைபெறும் என்ற ஒரு தகவலும் வருகிறது. புதிதாக சேர்க்கப்பட்டவர்கள் மட்டுமல்ல, விடுபட்டவர்கள் பல வாக்காளர்களின் பெயர்கள் விடுபட்டு இருக்கிறது. ஆக நியாயமாக சேர்க்கப்பட வேண்டியவர்களின் வாக்காளர்களின் பெயர்கள் சேர்க்கப்பட்டு நியாயமான பட்டியலோடு தான் தேர்தல் நடைபெற வேண்டும். யாருக்கும் ஜனநாயக கடமை மறுக்கப்படக்கூடாது என்பதையும் பாரதிய ஜனதா கட்சி மிக தெளிவாக இங்கே வலியுறுத்துகிறது. அது மட்டுமல்ல, 47 பேரூராட்சிகளில் பேரூராட்சி அலுவலர்கள் யார் தேர்தலை நடத்த வேண்டுமோ அவர்களெல்லாம் இல்லாமல் தேர்தல் நடைபெற இருக்கிறது என்பதை போன்ற தகவல்கள் நமக்கு உண்மையிலேயே கவலை அளிக்கிறது. அதனால் உள்ளாட்சி தேர்தல் ஏதோ ஆளும் கட்சிக்கு ஆதரவான தேர்தலாக இல்லாமல் ஜனநாயக முறைப்படி அனைவருக்குமே ஜனநாயக போராட்டத்தில் போட்டியில் சம வாய்ப்பு கொடுத்து சமதளத்தில் போட்டியிடும் தேர்தலாக இது இருக்க வேண்டும் என்பதையும், இது தமிழகத்தில் உள்ள காவல்துறையினரின் கட்டுப்பாடு மட்டுமல்லாமல் மத்திய காவல்துறையினரின் உதவியையும் தேர்தல் ஆணையம் அணுக வேண்டும் என்ற கோரிக்கையையும் நாங்கள் வைக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தமட்டில் இந்த தேர்தலில் நிச்சயமாக எங்களது தாக்கத்தை வெளிப்படுத்தும் அளவிற்கு எங்கள் தேர்தல் பணிகள் இருக்கும். எங்களது ஆரம்ப பணிகளை ஏற்கனவே நாங்கள் ஆரம்பித்து விட்டோம். ஏற்கனவே ஒரு மாவட்டத்திற்கு 5 பொறுப்பாளர்கள் போட்டிருக்கிறோம். 4 நாட்களாக விருப்பு மனுக்கள் பெற்றிருக்கிறோம். பல்லாயிரக்கணக்கான பேர் விருப்ப மனு கொடுத்திருக்கிறார்கள். அவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு கோட்டத்திற்கு 10 நிர்வாகிகள் சார்பாக ஒரு குழுவும் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆக தெளிவான திட்டமிடலோடு நாங்கள் இந்த தேர்தலை சந்திக்கிறோம். ஆனால் ஒரே ஒரு ஆதங்கம், அனைவருமே நேர்மையாக தேர்தலை சந்திக்கும் அளவிற்கு தேர்தல் ஆணையம் உறுதிப்பாட்டை நமக்கு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதும் அதை உறுதி செய்ய வேண்டும் என்பதும் நம் அனைவரின் ஆதங்கமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. என்ன கண்டனம் தெரியும்? அதாவது திருநாவுக்கரசருக்கு இப்ப வழி இல்லை, மோடி அவர்களை கண்டித்தே ஆக வேண்டும் அவர். அது மட்டுமல்ல, நேற்றைய தினம் கூட பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் வன்முறையில் ஈடுபடுகிறார்கள் என்று அவர் எங்கள் கட்சியில் இருந்தவர் தான். அவர்